ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணின வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வரமிளகாயில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஜாஸ்தி காரம் கொடுக்காம இருக்கும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது லேசாக வதக்கிக்கோங்க. மிளகாய் லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம மசாலா சேர்க்க போகிறது இல்லை. அந்த வரமிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். கை விடாமல் நல்லா கலந்துட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில ஓப்பன் பண்ணி லேசாக கலந்து விடணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் வேகாமல் இருந்ததுன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் முழுமையாக வெந்துருச்சு. ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பற்களாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது. லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.